எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டிஎன் 2026 படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு 2026ல நடக்கக்கூடிய எலக்ஷன் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படத்துல வந்து யார் ஹீரோவா நடிச்சிருக்காங்கன்னா, நம்மளுடைய நடராஜன் நடிச்சிருக்காரு. அதோட மெயினா வந்து இது வந்து தளபதிய அசிங்கம், அவமானம் படுத்துற மாரி நடிச்சு எடுத்திருக்காங்க. அந்த மாரி எதுவுமே இல்ல அந்த படத்துல. இந்த படத்தையும் தளபதியும் வச்சு பேச வேணாம்னு விமர்சகர்களுக்கு என்னுடைய சார்பாகவும், மக்கள் சார்பாகவும் இப்பயே சொல்லிக்கிறோம். இதுக்கும் தளபதிக்கும் சம்மந்தம் இல்ல. சும்மா பண்ணியிருக்காங்க, காமெடி பண்ணியிருக்காங்க. தேவையில்லாம யாரையும் கனெக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து இவர் வந்து ஹீரோவா இருக்காரு. சினிமாக்குள்ள வந்து ஜெயிச்சுட்டு இவர் வந்து அரசியலுக்கு வராரு. இது வந்து பேசலாமா? பேசக்கூடாதான்னு ஏதோ ஒண்ணு பண்ணி வருது. இதுல கோர்ட்ல இது கேஸ் அப்ளை பண்றாங்க. எதுவுமே ஒரு கனெக்ட் இல்லாத போகக்கூடிய படம் தான் டிஎன் 2026. இப்பயும் சொல்றேன், இந்த படம் தளபதிக்கும், இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்ல. யாரும் வந்து இத வந்து கனெக்ட் பண்ணி பேசாதீங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு மொக்க படம். அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்த பார்த்து யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. தேவையில்லாத வந்து எலக்ஷன் வர டைம்ல இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. சிம்பிளா சொல்லப்போனா படத்துல எதுவுமே இல்ல. தேவையில்லாத ஒரு 18+ கன்டென்ட் மாரி குடுத்துட்டு இவங்க வந்து அரசியல்வாதியா காட்டுறாங்க. தயவு செஞ்சு யாரும் பார்த்து ஏமாந்துறாதீங்க. மறுபடியும் வாழ்த்து போறேன்.